மார்ச் 8ஆம் தேதியோட ரகசியங்களை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் 3 பேரை சொல்ல போறேன். இவங்களுக்குள்ள என்ன சம்பந்தம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பார்த்தா ஒண்ணுக்கொன்னும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு மர்மமான கயிறு இவங்க எல்லாரையும் ஒன்னா கட்டுது. முதல்ல 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு ஜெசூட் வானியலாளர். ரெண்டாவதா 2வது உலகப் போர்ல இருந்த ஒரு கோட் பிரேக்கர். கடைசியா ஒரு அல்ட்ரா மேரத்தான் ரன்னர். என்னங்க இது, வானியலாளர், கோட் பிரேக்கர், ரன்னர், ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லையேன்னு தோணுதா? இவங்க 3 பேரையும் ஒன்னா சேர்க்கிற அந்த ஒரு விஷயம், அது என்னவா இருக்கும்? பதில் மார்ச் 8. ஆமாங்க, நம்ப முடியலனாலும் அதுதான் நிஜம். இந்த ஒரே ஒரு நாள் தான் இவங்க எல்லாரையும் இணைக்குது. சரி, இந்த ஒரு நாள் வேற வேற நூற்றாண்டுகள் வேற வேற துறைகள்ல இருந்த இந்த அசாதாரணமான மனிதர்களை எப்படி ஒன்னா கோர்க்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மார்ச் 8 இது நிறைய கணித மேதைகளோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள். ஆனா அது மட்டும் இல்ல, அது சர்வதேச மகளிர் தினம். அறிவியலையும் பெண்களோட சாதனையும் இணைக்கிற இந்த ஒரு புள்ளி தான் நம்ம கதையோட மையமே. நம்மளோட இந்த டைம் டிராவல் 16ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் போக போகுது. இந்த நெடிய பயணத்துல அறிவியலையும் வரலாற்றையும் மாத்தி எழுதின பல சூப்பரான வாழ்க்கை கதைகளை நாம பார்க்க போறோம். சரி, முதல்ல 17ஆம் நூற்றாண்டுக்கு போலாம். அப்போலாம் மத கட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி ஒரு காலத்துல புதுசா வர்ற கண்டுபிடிப்புகளை பார்த்து திணறி போன 2 ஜெசூட் விஞ்ஞானிகளை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். வியாங்கானி, ஃபேப்ரி 2 பேருமே ஜெசுயிட் பாதிரியார்கள் தான். ஆனா அறிவியலுக்கும் மதத்துக்கும் நடுவுல அவங்க பட்ட பாடு இருக்கே அப்பாப்பா. ஒருத்தர் கெலிலியோவோட கண்டுபிடிப்புகளையே தணிக்கை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனா இன்னொருத்தர் பாருங்க, அறிவியல் உண்மைக்காக பைபிளையே மாத்தி யோசிக்கலான்னு தைரியமா சொன்னார். அதுக்காக ஜெயிலுக்கும் போனாரு. இது அந்த காலத்துல இருந்த குழப்பத்தையும் உண்மையை தேடுற அந்த தாகத்தையும் எவ்வளவு அழகா காட்டுது பாருங்க. அடுத்து நேரா 20ஆம் நூற்றாண்டுக்கு வந்துருவோம். 2வது உலகப் போர். இந்த போர் ஜார்ஜ்னு ஒரே பேர் கொண்ட 3 வேற வேற கணித மேதைகளோட வாழ்க்கையை எப்படி மாத்தி அமைச்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜார்ஜ் மெக்விட்டியோட கதை ஒரு பயங்கரத்தோட தான் ஆரம்பிக்குது. 1922ல ஸ்மிர்னா நகரமே தீ வச்சு எரிக்கப்பட்டப்போ அவரோட குடும்பம் உயிர் தப்பிச்சு ஓடி வந்தது. சின்ன வயசுலயே போரோட கோர முகத்தை பார்த்த அந்த பையன்தான் பின்னாளில் போரோட போக்கியே மாத்த போறான்னு அப்போ யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? போர் சமயத்துல மெக்விட்டியோட வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெர்மன் அனுப்பின சீக்ரெட் கோட்ஸை உடைச்சு வானிலை எப்படி இருக்கும்னு சொன்னாரு. அவரோட இந்த ரிப்போர்ட் தான் நேச நாட்டு விமானப்படைக்கு பெரிய பலமா இருந்துச்சு. இது மூலமா கணக்கு போர்க்களத்துல எவ்வளோ பெரிய ஆயுதம்னு நல்லாவே தெரியுது. அறிவியலுக்காக ஒருத்தர் என்னவெல்லாம் செய்வாருன்னு கேட்டிங்கன்னா ஜார்ஜ் பேச்லரை பாருங்க. போர் நடந்துட்டு இருக்கு, எதிரி நீர்மூழ்கி கப்பல் எங்க இருக்குன்னே தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில 80 கப்பல்களோட சேர்ந்து 10 வாரம் அட்லாண்டிக் பெருங்கடல்ல பயணம் செஞ்சாரு. எதுக்கு தெரியுமா? கேம்பிரிட்ஜ் போய் திரவ இயக்கவியலை பத்தி படிக்க. இது வெறும் ஆர்வம் இல்ல, ஒரு வெறி. இப்போ நம்ம லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த ஜார்ஜ் கேரியர். இவர் ஒரு ஜீனியஸ் மட்டும் இல்ல, செம்ம குறும்புக்காரரும் கூட. ஜார்ஜ் கேரியர் ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கணக்குல புலி, இன்னொரு பக்கம் மியூசிக் பேண்ட்ல கிளாரினட் வாசிப்பார். ஆனா அவரோட குறும்புத்தனம் இருக்கே, அது வேற லெவல். ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டியில அவரோட டிபார்ட்மெண்ட் டீனையே டூப்ளிகேட் போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சார்னா பாத்துக்கோங்களேன். இந்த மாதிரி ஜாலியான குணம்தான் அவரோட அறிவுக்கு ஒரு மனிதத்தன்மையை கொடுத்துச்சு. சரி, இப்போ நம்ம கதையோட மைய புள்ளிக்கு வரோம். சர்வதேச மகளிர் தினத்தோட ஆன்மாவை உணர்த்துற ரூத் மிச்லரோட கதைக்குள்ள போகலாம். இது மனச தொடுற ஒரு பகுதி. மார்ச் 8ஆம் தேதி பிறந்த ரூத் மிச்லர் கணக்குல ஒரு ஜீனியஸ். அது மட்டும் இல்லாம வாழ்க்கைய முழுசா வாழ்ந்த ஒரு மனுஷ. கணக்குக்கு வெளியே கலை, இசை, பல மொழிகள்னு எல்லாத்துலயுமே அவங்க கலக்குனாங்க. அவங்க கணக்குல மட்டும் போராளி இல்ல, உடம்பளவுலையும் ஒரு ஃபைட்டர். உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான பந்தயங்கள்ல ஒன்னான லெட்வில் ட்ரெயில் 100 ஜெயிச்சிருக்காங்க. 120 கிலோமீட்டர் தூரத்தை கரடு முரடான மலைப்பாதையில 30 மணி நேரத்துக்குள்ள ஓடி முடிக்கிறதுனா சும்மாவா? அதுக்கு இரும்பு மனசு வேணும். ஆனா வாழ்க்கை சில சமயம் ரொம்ப கொடூரமா இருக்கும். ஒரு ரோட் ஆக்சிடென்ட்ல அவங்களோட பயணம் பாதியிலே முடிஞ்சு போச்சு. அப்போ அவங்களுக்கு வயசு வெறும் 33. இந்த ஒரு நம்பர் உலகம் எவ்வளோ பெரிய ஒரு திறமையை இழந்ததுன்னு நமக்கு உணர்த்துது. அவங்களோட வாழ்க்கை சீக்கிரமே முடிஞ்சாலும் அவங்களோட பேர் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. ரூத் மிச்லர் நினைவு பரிசு அவங்கள மாதிரியே கணக்குத்துறையில சாதிக்க துடிக்கிற பெண்களுக்கு வருஷந்தோறும் ஒரு உந்து சக்தியா இருக்கு. சரி, இப்போ ஒரு நிமிஷம் யோசிப்போம். இத்தனை பேரையும் பார்த்தோம். இவங்க எல்லாருக்கும் நடுவுல இருக்கிற அந்த பொதுவான விஷயம் என்ன? மார்ச் 8ல பிறந்த இன்னொரு கணித மேதை ஜார்ஜ் கிறிஸ்டல் சொன்ன இந்த வரிகளோட முடிக்கலாம். முன்னோக்கி போங்க, ஆனா உங்க நம்பிக்கையை பலப்படுத்திக்க அடிக்கடி திரும்பி பாருங்க. இந்த ஒரு வரி கணிதத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கே பொருந்தும். நாம இன்னைக்கு பார்த்த ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் இதுக்கு ஒரு சாட்சி.
பியானோ கானிலிருந்து ரூத் மிச்லர் வரைக்கும் அவங்க எல்லாரும் முன்னோக்கி போனாங்க, ஆனா அவங்களோட அடிப்படைகளை என்னைக்கும் மறக்கல.